வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நவராத்திரி பூஜைக்காக நெய்வேத்தியத்துக்கு நான் இந்த சுண்டல் செஞ்சுருக்கேங்க. இன்றைக்கி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. கொண்டக்கடலை 1 கப்பு, நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேங்க. பெரிய வெங்காயம் 1 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 1 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எங்கள் வீட்டில் வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்து படைக்கிற நெய்வேத்தியத்துக்கு வைக்கிற பழக்கம் இருக்குங்க. அப்படி இருக்கவங்க அதை போட்டுக்கோங்க, இல்லாதவங்க அதை வந்து விட்டுடுங்க. ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 போட்டுக்கலாம். இது 2 செவக்கட்டுங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி நசுக்கி வச்சுருக்கேங்க. இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, உப்பு கொஞ்சமாக வெங்காயத்துக்காக போட்டு வதக்கிக்கலாங்க. கொண்டக்கடலை ரொம்ப ஹெல்திங்க. குக்கர் விசில் அடங்கியதும் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு 2 கொதி விட்டுக்கலாங்க. இது 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிக்கிட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பை பார்த்து போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கடலையில் வெங்காயத்திலலாம் போட்டிருக்கோங்க, அதனால் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொண்டக்கடலை வந்து சூடேறட்டுங்க. தேங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதுதாங்க சூப்பரான சத்தான கொண்டக்கடலை சுண்டல் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.